மாலை முரசு செய்திகள் உங்களின் பேராதரவுடன் 3ஆம் ஆண்டில். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு 31.24 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. மகிழ்ச்சியான செய்தி என தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து. சட்டப்பேரவையில் இன்று போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பதிலளிக்கிறார். சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி. நேபாளத்தில் கைலாஷ் யாத்திரை மேற்கொண்ட தமிழக பக்தர்கள் உட்பட பலர் சிக்கி தவிப்பு. மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதம். தமிழகத்திற்கு 31.24 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் மத்திய நீர்வள ஆணைய தலைவர் மசூத் உசேன் தலைமையில் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள மத்திய நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகம், கேரளா ஆகிய மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம் தொடர்பான அனைத்து விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கான 31.24 TMC தண்ணீரை திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் எனவும் ஆகஸ்ட் மாதத்திற்கான நீர் திறப்பு குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நீர்வள ஆணைய தலைவர் மசூத் உசேன், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாகவும் ஆணையத்தின் உத்தரவை கர்நாடகம் உட்பட அனைத்து மாநிலங்களும் மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். We had the first meeting, as I mentioned, this was held in a very cordial atmosphere. We discussed rules of business, the supporting structure of the authority, means what supporting staff and structure would be required. Kaveri Water Regulatory Committee will be meeting on 5th July at New Delhi. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதற்கு முதல்வர் பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய முதல் கூட்டத்தில் தமிழகத்திற்கு 31.24 TMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டது. இதற்கு வரவேற்பு தெரிவித்த முதல்வர் பழனிசாமி சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசினார். அப்போது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டத்திலேயே தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறந்துள்ளதாகவும் தமிழக மக்களுக்கு இது முதல் வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். 4 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்திலே இன்றைய தினம் இந்த ஆணையத்தினுடைய தலைவர் மசூத் உசேன் அவர்கள் இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆணையத்தின் வாயிலாக இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட்டு நம்முடைய மாநிலத்திற்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய ஜூலை மாதம் வழங்க வேண்டிய நீரின் அளவு 31.24 TMC அதை இந்த மாதம் வழங்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கர்நாடக அணையில் உள்ள நீர் இருப்பை கருத்தில் கொண்டு நீரை விடுவிக்க ஆணையம் ஆணையிடப்பட்டுள்ளது. இது வரலாற்று மிக்க ஒரு சாதனை. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நம்முடைய தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். அதை காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையிட்டு அந்த ஆணையின்படி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு நடைமுறைப்படுத்தும். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான MK ஸ்டாலின் காவிரி விவகாரத்தில் கர்நாடகா நாடகம் ஆடுவதாகவும் மேலும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அதிகமான அளவுக்கு பவர் இல்லாத ஒரு ஆணையத்தை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அமைத்திருந்தாலும் அதுவும் தவறு என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இது பற்றி பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், பேசிட வேண்டும் என்று
குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் இன்றைக்கு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை நாம் தர வேண்டும். மக்கள் அவதிக்கு ஆளாகி போராடிட்டு இருக்காங்கல்ல, எங்க பாதிக்கப்பட்டு போராடிட்டு இருக்காங்களோ அந்த விவசாய பெருங்குடி மக்களை பொதுமக்களை போய் சந்திச்சு இந்த வார்த்தையை சொன்னார்னா நானும் ஏற்றுக்க தயார். தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடக் கோரி கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு இருப்பதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி, காவிரி வாரியத்தின் தீர்ப்பு தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளதாகவும் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தினால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் குறிப்பிட்டார். காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பதாகவும் தீர்ப்பினை கர்நாடக முதல்வர் குமாரசாமி நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். உரிமைகளை நம்ம போராடி நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு பெற்றிருக்கிறோம். அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் பல காலமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை செயல்பாட்டிலே கொண்டு வந்தால்தான் விவசாயிகள் பயனடைய முடியும். காவிரி மேலாண்மை ஆணையம் தனது முதல் அமர்விலேயே தமிழக மக்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பு செய்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. இந்த முடிவை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கர்நாடக முதல்வர் குமாரசுவாமி அவர்கள் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அத்துடன் மேலாண்மை ஆணையம் மாதந்தோறும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீர் அளவுகளை வரையறை செய்து அதை அறிவிப்பாக வெளியிட முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த வசந்தகுமார் எம்எல்ஏ, காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களின் நலனில்தான் அக்கறை கொள்ளும் என்றும் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் ஆணையத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்த தமிழக விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், கர்நாடக அரசு தீர்ப்பினை செயல்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலாண்மை வாரியம் அமைச்சாச்சு. தமிழ்நாடும் கர்நாடகாவும் உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்படணும்னு தான் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லுவாரு. ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி வந்தோன்னா தண்ணி கொடுத்தாரு. ஆனால் தண்ணி இருக்கு அதனால கொடுத்தேன்னு சொல்வதை விட எங்களுக்கு காய்ந்து கிடக்கின்ற பயிரை காப்பாற்றுவதற்கு தண்ணீர் நான் எப்பொழுதும் கொடுப்பேன் என்று குமாரசாமி சொன்னால் நமக்கு ஒரு நன்மையாக அமையும். டெல்லியில் நடைபெற்று முடிந்திருக்கிற காவிரி ஆணைய கூட்டத்தின் நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் மட்டுமல்ல, முதல் கூட்டத்திலேயே ஜூலை மாதத்திற்கான தமிழக ஒதுக்கீடான 34 டிஎம்சி தண்ணீரை உடன் வழங்கிட உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த ஆண்டாவது ஒருபோக சம்பா சாகுபடி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக கர்நாடகம் காவிரியில் ஜூன் மாதம் தர வேண்டிய தண்ணீரை கொடுக்கப்பட்டுள்ள உபரி நீரில் கணக்கில் கொள்ள ஆணையம் உத்தரவிட்டிருப்பது எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட ஆணையத்தின் 34 டிஎம்சி தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். காவிரி விவகாரத்தில் கர்நாடகம் நாடகமாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கர்நாடகத்தை சமாளிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஒரு ஆணையத்தை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அமைத்திருந்தாலும் அதுவும் தவறு என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இது பற்றி பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், பேசிட வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் இன்றைக்கு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக தமிழகத்தினுடைய அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை நாம் தர வேண்டும். மக்கள் அவதிக்கு ஆளாகி போராடிட்டு இருக்காங்கல்ல, எங்க பாதிக்கப்பட்டு போராடிட்டு இருக்காங்களோ அந்த விவசாய பெருங்குடி மக்களை பொதுமக்களை போய் சந்திச்சு இந்த வார்த்தையை சொன்னார்னா நானும் ஏற்றுக்க தயார்.
சட்டப்பேரவையில் இன்று போக்குவரத்து துறை மீதான விவாதம் நடைபெறுகிறது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் CV சண்முகம், தங்கமணி ஆகியோர் பதிலளித்து பேசுகின்றனர். சட்டப்பேரவையில் நேற்றைய கூட்டத்தொடரின் போது விதிய 110 கீழ் புதிய அறிவிப்புகளை முதல்வர் பழனிசாமி வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறைகள் மீதான உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் செல்லூர் ராஜு கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார். இதேபோன்று உணவுத்துறைகள் மீதான கேள்விகளுக்கும் அமைச்சர் காமராஜ் விளக்கம் அளித்து பேசினார். காவிரி தொடர்பான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய முதல்வர் பழனிசாமி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பதிலளிக்கிறார். சென்னையில் உள்ள முதல்வர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு மையம் செயல்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வர் பழனிசாமி வீட்டில் வெடிகுண்டு வைத்து இருப்பதாக மிரட்டல் விடுத்து பின்னர் தொடர்பை துண்டித்துவிட்டார். இதையடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் பிரிவினர் முதல்வர் வீட்டில் சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த புரளி என்பது தெரியவந்தது. இதனிடையே மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் மிரட்டல் விடுத்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். நாடாளுமன்றத்திற்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது பற்றி பேசுவதற்காக ஜூலை 7, 8 ஆகிய தேதிகளில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை சட்ட ஆணையம் நடத்தவுள்ளது. நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடத்துவதால் அரசுக்கு செலவு அதிகமாகிறது. இந்த செலவை குறைக்கும் நடவடிக்கையாக நாடாளுமன்றத்திற்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தலாம் என்கிற கருத்தை பலரும் தெரிவித்தனர். இந்த நிலையில் இதுகுறித்து பேச டெல்லியில் வரும் 7, 8 ஆகிய தேதிகளில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை சட்ட ஆணையம் நடத்துகிறது. இதில் முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவதன் சாகச பாதகங்கள் குறித்த தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க உள்ளனர். நேபாளத்தில் கைலாஷ் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கனமழை மற்றும் மோசமான வானிலையால் அங்கு சிக்கி தவித்து வருகின்றனர். நேபாளத்தில் இந்துக்கள் புனித தலமாக கருதும் கைலாஷ் மானசரோவர் பகுதி அமைந்துள்ளது. இங்கு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு பக்தர்கள் யாத்திரையை மேற்கொள்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான யாத்திரை தொடங்கியதால் நாடு முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்றிருந்தனர். இதனிடையே கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் நேபாளத்தில் சிமிகோட் என்ற பகுதியில் சிக்கி தவித்து வருகின்றனர். முன்னதாக சமிட் ஏர் நிறுவன ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் மீட்பு பணிகள் தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்போது வேலைநிறுத்தம் முடிவடைந்தும் மோசமான வானிலை காரணமாக விமான சேவை இல்லாததால் பக்தர்கள் அங்கு சிக்கி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர், உறவினர்கள் கேட்டுக் கொண்டனர். டெல்லியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் மர்மமான முறையில் இறந்த விவகாரம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற இடத்துக்கு சென்ற போலீசார் அவர்களது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் இறந்த வீட்டில் புலனாய்வு மேற்கொண்ட போது அங்கு பூஜைகள் நடைபெற்று தொடர்பான அடையாளங்கள் தெரிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மனித உடல் தற்காலிகமானது என்றும் முக்தி அடைவது குறித்த வழிமுறைகள் என்பது போன்ற கருத்துக்கள் அடங்கிய காகித குறிப்புகளும் கிடைத்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் அந்த குறிப்புகளில் இருந்து போன்றே அவர்களில் 10 பேர் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் இறந்து கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சாமியாரை நம்பும் குடும்பமல்ல என உறவினர்கள் மறுத்துள்ள நிலையில் 11 பேரின் முதல்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கைப்படி அவர்கள் தற்கொலை செய்திருப்பதாகவே தெரியவந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அதன்படி சென்னை அண்ணா சாலை, KK நகர், விருகம்பாக்கம், அசோக் நகர், அண்ணா நகர், மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று சேலம் மாவட்டம் கடையாம்பட்டி, ஓமலூர், தாரமங்கலம், எடப்பாடி போன்ற பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மேற்கு சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கனமழையால் தடுப்பணை கட்டும் பணிகள் பாதிப்படைந்தன. நதி ஓடையில் பிடபிள்யூ சைடுவால் கட்டத்தக்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வாழை செஞ்சதுனால சென்டர் அந்த கடகால் மண் பூர்த்தி எடுத்து நடுவாடிலே போட்டிருக்கிறாங்க. போட்டதுனால இப்போ தண்ணி விட்டது. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் தடுமாறி கொண்டு கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. அதனால் சென்டர் மண் எடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேமாதிரி முக்கியமான இடத்துல சார் நாங்கள் சொல்கிற இடமெல்லாம் எதுவும் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
கேட்டால் அன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏற்காடு இந்த சரபங்க நதி ஃபஸ்ட்டு இந்திலே வந்து உடைச்சால வந்து ஒரு 50-60 ஏக்கரை வந்து நஷ்டம் ஆகும். அது கட்டி கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், கோகனூர், எருமப்பட்டி, ராசிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த செவ்வேரி கிராமத்தில் பெய்த மழையால் 80 ஆண்டு பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் 3 வீடுகளில் லேசான விரிசல் ஏற்பட்டது. இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பாண்டிச்சேரி, திருச்சி, திருவாரூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மானமுள்ள இந்துக்கள் திமுக கட்சியில் இருந்து வெளியே வர வேண்டும் என இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம ரவிக்குமார் தெரிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்ற ஸ்டாலின் தனது நெற்றியில் இருந்த பொட்டை அழித்ததன் மூலம் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டார் என குற்றச்சாட்டு தெரிவித்தார். மேலும் இதற்காக அவர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்த ராம ரவிக்குமார், மானமுள்ள இந்துக்கள் திமுக கட்சியில் இருந்து வெளியே வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய ராம ரவிக்குமார், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கலவரத்திற்கு காரணமானவர்கள் தற்போது சேலம், சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை தூண்டுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார். ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி குடிக்க செல்கின்ற பொழுது குல்லா போட்டு அல்லாஹ் பெயரை சொல்லுகிறார். குல்லா வேண்டாம் என்று தட்டிவிடவில்லை. கிறிஸ்துமஸ் விழாவிற்கு செல்லுகின்ற பொழுது பாதிரியார் கொடுக்கக்கூடிய கேக்கை ஊட்டுகின்ற பொழுது வாய் திறக்கிறார். எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லை. ஆனால் இந்து மத நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு வரவேற்பு கொடுத்து பொட்டு வைத்து அந்த கோயில் நிர்வாகம் செய்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்து மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். அது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்காது. அவர் உண்மைக்கே தைரியமாக உள்ள ஒரு அரசியல் தலைவனாக இருந்தால். தூத்துக்குடி கலவரத்திற்கு மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்தவர்களே காரணம் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிடம் மடத்தூர் கிராம மக்கள் புகார் அளித்து இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் 13 பேர் உயிரிழந்ததோடு பலர் படுகாயம் அடைந்தனர். இந்த நிலையில் தூத்துக்குடி கலவரத்திற்கு மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்தவர்களே காரணம் என மடத்தூர் கிராம மக்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிடம் புகார் அளித்தனர். அக்குழுவின் செயலாளரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்தவர்கள் மடத்தூர் மக்களின் உணர்வுகளை தவறான முறையில் தூண்டிவிட்டு தற்போது அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மடத்தூர் கிராம மக்களின் இந்த புகாரால் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மடத்தூர் பொதுமக்களாகிய எங்கள் ஊர் மக்களுக்கு மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. மக்கள் அதிகாரத்தை சார்ந்த எந்த அமைப்பும் எங்களை இயக்கவில்லை. அவர்கள் எங்கள் ஊரில் வந்து இருந்தார்கள், எங்களை இயக்கினார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மார்ச் 24ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்த வாங்கி கொடுத்த வழக்கறிஞர்கள் என்றுதான் எங்களுக்கு தெரியுமே ஒழிய அவர்கள் மக்கள் அதிகாரம் சார்ந்தவர்கள் என்று இப்பொழுது தெரியும் பொழுது எங்கள் ஊரில் உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் அச்சுறுத்தும் விதமாக பல வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அந்த வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெற வேண்டும் என்றும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்றும் நாங்கள் இன்று மாவட்ட சட்ட உதவி மையத்தை அணுகியிருக்கின்றோம். ஒரே இந்தியா ஒரே பாஸ்போர்ட் திட்டத்தின் கீழ் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் பாஸ்போர்ட் பெற பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் அருண் பிரசாத், கடந்த ஜூலை மாதம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஒரே இந்தியா ஒரே பாஸ்போர்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எந்த இடத்தில் இருந்தும் பாஸ்போர்ட் வேண்டுவோர் தங்களது மாநிலம், மாவட்ட அலுவலகங்களில் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் என தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பாஸ்போர்ட் சேவா ஆப் மூலம் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றிக் கொள்ளலாம் என்றும் கூறிய அவர், காவல்துறையினர் சிறப்பாக ஆய்வு மேற்கொள்வதால் தேவையானவர்களுக்கு உடனடியாக பாஸ்போர்ட் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
ஒன் இந்தியா ஒன் பாஸ்போர்ட் என்ற திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் எந்த பகுதியில் வசிக்கும் நபரும் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு வேண்டுமானாலும் அவர் விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப அவர் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை சமர்ப்பணம் செய்யலாம். ஒரு பகுதியிலிருந்து இந்தியாவின் மற்றொரு பகுதியில் வேலை செய்யும் அந்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அவங்க எல்லோருக்குமே இது மிக உதவியாக இருக்கும். திருப்பத்தூர் அருகே மணல் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் காக்கங்கரை சாலையில் தனியாருக்கு சொந்தமான மணல் லாரி ஒன்று பரதேசிப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் மணல் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணி, குழந்தை ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்தது. தலைமை செயலகம் முன்பு குழந்தைகளோடு தம்பதியர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஓட்டேரி பகுதியில் உள்ள நல்லா கால்வாய் ஆக்கிரமிப்பு பகுதியில் ஜெயக்குமார் என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீடு ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்ததால் அதிகாரிகள் இடித்துள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த ஜெயக்குமார் மனைவி மற்றும் குழந்தைகளோடு தலைமை செயலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் தீக்குளிக்க முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் சட்டவிரோதமாக ஆற்றில் மணல் திருடிய 8 லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் பௌத்ரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மணல் திருட்டு நடைபெற்று வந்தது. இதனை தடுக்க கோட்டாட்சியர் சரவணமூர்த்தி தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அமராவதி ஆற்றில் இருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்த 6 லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று கனிம வளத்துறை அதிகாரிகளும் 2 லாரிகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 8 லாரிகளும் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிலத்தை மீட்டுத் தரக்கோரி பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வெற்றிலைக்காரனூர் பகுதியில் மேனகா என்பவர் வசித்து வருகிறார். இவரது நிலத்திற்கு ஆனந்த் என்பவர் உரிமை கோரி பிரச்சினை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சிரமப்பட்டு வந்த மேனகா பாரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மேனகா ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதையடுத்து ஆட்சியர் கதிரவன் மேனகாவிடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருச்சியில் மனநலம் பாதித்த சிறுவனை கடத்த முயன்ற வடமாநில வாலிபரை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் அக்கரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராணி மனநலம் பாதித்த 14 வயது மகனோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டிற்குள் புகுந்த வடமாநில வாலிபர் சிறுவனை கடத்த முயன்றுள்ளார். இதனை கண்ட ராணி கூச்சலிட்டதால் வடமாநில வாலிபர் தப்பி ஓட முயன்றுள்ளார். அவரை துரத்தி பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சிறுகனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியோடு. வணக்கம்.